சரியாமா ஆரம்பிச்ச தொழில ரைஸ் மில் மலேசியா என் மனசு இந்த அளவுக்கு பாதிக்கல. சொல்ல முடியாத அளவுக்கு கவலையா இருக்கு சாமி. என்ன சொல்றீங்க? 20 வருஷமா பௌர்ணமி தவறாம அக்னி வளர்த்து ஆஹூதி கொடுத்து இப்ப அது விட்டு போச்சு. அதுதான் நீ பண்ணுவியா தாத்தா அந்த மாதிரி? ഞാൻ ശരിയായി വന്നതും അഗ്നിക്ക് കൊടുക്ക വേണ്ടിയത് കൊടുത്തല്ല. പിന്നെ யாரோட விளையாட்டும் நினைக்கிறேன் ஒருக்கி நம்ம வாழ்க்கையில வந்து தலைகீழ இட்லி சாப்பிட போறாங்க. இது கண்டிப்பா அவங்களோட வேலை தான். எதை வச்சு சொல்றீங்க? போட்டோல அந்த அம்மாவோட முகத்தை பார்த்தப்போ எனக்கே ஒரு மரியாதை வந்துச்சு. மாதிரி இல்ல, ஏதோ பவரோட இருக்கிறவங்க மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனா எங்க அப்பா அவங்க போட்டோ ஏற்றதுக்கு அவங்க நம்ம ஃபேக்டரி ஏறி வச்சிருக்காங்க. இதுக்கு மேல ஏதாவது நடக்கிறதுக்குள்ள தெரிஞ்சது என்ன பண்ண போற? சாமி ஜானகியாவின் வீட்டில் இருந்து பிரச்சனை பண்ற மாதிரி பார்வதி ஆவியால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது இல்லையா? செத்து போனதுக்கு அப்புறம் ஆவியா இருந்து பழி வாங்குறதுக்கு பார்வதி வானோட ஆன்மா இல்ல, அரூபமா இருக்கும்போது நிறைய சொல்ற யோக நிலையில தான் அவ இருந்தாங்க. இங்க பாரு, அஷ்டாங்க யோகத்துல பண்றாங்க. பழி வாங்க முடியாது. பார்வதி போட்டோ கொளுத்தின ராத்திரியே ஃபேக்டரி தீ பிடிச்சிச்சு சாமி. ராஜசேகர் மனசுல பயத்தை வச்சுட்டு பார்த்தா பாதகமான அம்சம் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும். நீ பார்வதி போட்டோவை பார்த்து பயமா இருக்கு. அதான் அது அவளால நடந்திருக்குமோன்னு உனக்கு நினைக்க தோணுது. நடந்ததுக்கும் பார்வதிக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லையா? தொழில நீ எவ்வளவோ சம்பாதிச்ச, இப்ப எதிர்பாராத விதமா ஒரு நஷ்டம் வந்திருக்கு. லாபத்துல நஷ்டம்னு நினைச்சு விட்டுட்டால. இது விட்டு தர விஷயம் இல்லைங்களா? அவங்க போட்டோவை கொடுத்துற அளவுக்கு எங்க அப்பா மனசுல வெறி இருக்குன்னா அப்படி என்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். கங்கா, ஒருவேளை எங்க அப்பா தப்பு பண்ணியிருந்தாருன்னா அந்த அம்மா காலில் விழுந்தாவது நான் பிராய்ச்சித்தம் தேடி ஆகணும். எந்த பிராய்ச்சித்தமும் உன்னால பண்ணிக்க முடியாதுடா. அந்த அம்மாவை நீ பார்த்துருக்கியா? அவங்கள பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? நானே தெரிஞ்சுக்கிறேன். அந்த அம்மா யாரு எங்க இருக்காங்கன்னு நானே கண்டுபிடிக்கிறேன். யாரு கண்டுபிடிக்கிற? 2 கொலை நடந்ததுக்கு யார் காரணம், ஃபேக்டரி எரிஞ்சதுக்கு யார் காரணம்னு நான் கண்டுபிடிச்ச சொல்றேன். பக்கத்துல இருந்து சரி பண்ண வேண்டிய ஹாஸ்பிட்டல் இருக்கீங்க. இந்த மாதிரி நேரத்தில் பொறுமையா இருக்க சொல்றீங்களே, எப்படி சாமி இருக்க முடியும்? ஆனா பெருசா ஏதாவது நடக்கிறதுக்குள்ள சரி பண்ணியாகணும் மட்டும் மனசு துடிச்சிட்டு சாமி. இது வரைக்கும் இந்த கால் சரியாகும் போது நடந்துக்கலாம்னு மெத்தனமா இருந்த, ஆனா இப்போ எழுந்து நடந்தே ஆகணும்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். என் மனசுல ஒண்ணு விழுந்தா அது நடக்கும். நான் நிச்சயம் நடப்பேன். கூடிய சீக்கிரத்துல பூஜைக்கும் வருவேன். எதுக்கும் கவலைப்படாத, நீ நம்பிக்கையோடு இரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் எப்படியும் அந்த அம்மாவை பார்த்துருவேன். எங்க அப்பாவுக்கும் அவங்களுக்கு இருக்கிற பகைய நான் கண்டிப்பா சரி பண்ணிடுவேன். உன்னால சரி பண்ண முடியாதுடா. நமக்கும் அந்த அம்மாவுக்கும் இருக்கிற பிரச்சனை சீக்கிரமா தீரணும்னு நீயும் உன் ஆரம்ப கிட்ட வேண்டிய
பிரச்சனையே நான் தாயா. என்னையே வெளியே சொல்றியா? விட மாட்டேன். எங்க அம்மா யாரை நீ தேடி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான்